விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் பேக். ஸோ ஃபேஸ் பேக் பற்றினா அப்போ டிப்ஸ் ஏதாவது சொல்ல போகிறோன்னா இதை கலந்து மூஞ்சியில் போடுங்க அப்படின்னா அது கிடையாது. நம்மள நிறைய பேர் முகத்தை அழகாக காட்டிக்கிறதுல ஒரு தனி விருப்பம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும், அது இருக்கணும், தப்பு கிடையாது. ஸோ அதுக்காக தான் முகத்தில் ஏதாவது பிம்பிள் வருது, ஆக்னி வருது, பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்காக ஃபேஸ் பேக் போடுறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அது செல்ஃப் கேர் தான், அது கண்டிப்பாக எல்லோரும் பண்ணி தான் ஆகணும். பட் நிறைய பேர் ஃபேஸ் பேக் எதுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்டால், நம்மளே கூட நிறைய இங்கே சொல்லியிருக்கோம், ஃபேஸ் பேக்லாம் நம்மளை அழகாக காட்டிக்கிறதுக்கு தான் போடுறோம், நம்ம ஸ்கின்னை அழகாக காட்டிக்கிறதுக்கு தான் போடுறோம். பட் அந்த ஃபேஸ் பேக்கில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறீங்க அப்படின்னா எப்போ போடணும், எப்படி போடணும், அதை உங்கள் ஸ்கின் டைப்புக்கு அந்த ஃபேஸ் பேக் கரெக்டாக இருக்குமா, நீங்கள் என்ன ஸ்கின் டைப்புக்கு என்ன ஃபேஸ் பேக் போடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு ஃபேஸ் பேக் போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் எந்த ஒரு ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் நம்ம போடணும். ஸோ இங்கே என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், அண்ட் ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, லைக் போடும்போது என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா முகத்தை கழுவணும். நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி இந்த சண்டே டைமில் தான் செல்ஃப் கேர் பண்ணுற டைமாக இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் லீவ் ஃப்ரீயாக இருப்போம். ஸோ அன்றைக்கி நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்கலான்னு தலைக்கு எண்ணெய் வைக்கிறதா இருக்கட்டும், முகத்துக்கு ஏதாவது எடுத்து பூசிக்கிறதா இருக்கட்டும், ஃபேஸ் பேக் மாதிரி போடுறது இருக்கட்டும், எல்லாமே அந்த சண்டே டைமில் தான் நடக்கும். ஸோ சண்டேன்றப்போ ஆப்வியஸ்லி எல்லாருமே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி லேசியாக தான் சுற்றிட்டு இருப்போம். ஸோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி சண்டே டைமில் போடுறோம் அப்படின்னா நிறைய பேர் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே எடுத்து ஃபேஸ் பேக் போடுவாங்க. இல்லைங்க வெளியே போயிட்டு ஃபேஸ் பேக்கை கலகடன்னு கலக்கி மூஞ்சில் தேய்க்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. எப்போவுமே ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கிளென்ஸ் பண்ணணும் முகத்தை. கிளென்ஸ் பண்ணுறதுனா என்ன, ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் பேக் போடுறீங்கன்னா அப்படின்னா தான் அதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். இப்போ வெளியே போயிட்டு வரீங்க, இல்லை நீங்கள் முகத்தையே கழுவலை அப்படின்னா உங்கள் முகத்தில் இருக்க டர்ட்டெல்லாம் அப்படியே தான் இருக்கும், டெட் செல்ஸ் எல்லாருமே அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அது மேலே ஃபேஸ் பேக் போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் பேக் உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே இறங்கவே இறங்காது, அதுக்கான பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஒரு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி முகத்தை கழுவிட்டு நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் பேக் போடுங்க. அப்போ தான் முழு பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக தப்பான ஃபேஸ் பேக். இப்போது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஸ்கின் டைப் இருக்குது. நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்கின் டைப். இப்போது நார்மல் ஸ்கின் பீப்புளுக்கு ஒரு மாதிரியான ஃபேஸ் பேக் போடுவாங்க. ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு வேறு மாதிரியான ஃபேஸ் பேக் இருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வேறு மாதிரியான போடணும். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன ஸ்கின் டைப்னே தெரிஞ்சிருக்காது. பட் ஏதோ ஒரு ஃபேஸ் பேக் சொல்கிறாங்க, இதை போட்டால் முகம் பளபளன்னு ஆகுமா, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அது தப்பு. இப்போ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு லெமன் எடுத்து முகத்தில் போடுங்க அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு லெமனோ இந்த மாதிரிலாம் முகத்தில் போடவே கூடாது. பட் நீங்கள் அதை போடுறீங்க அப்படின்னா அப்போ அது தப்பான ஒரு ஃபேஸ் பேக் உங்களுக்கு. நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுட்டு அதை பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் டைப் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ஃபேஸ் பேக்லாம் போடலாம் அப்படின்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களே சொல்லுவாங்க இந்த ஃபேஸ் பேக்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த ஆசிட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ நீங்கள் தப்பான ஒரு ஃபேஸ் பேக் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸே கிடைக்காது. நீங்கள் எத்தனை தடவை திரும்ப 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 போட்டாலும் உங்களுக்கு என்ன தோணும், இந்த ஃபேஸ் பேக் நான் போடுறேன் பட் ஆனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லையே, பெருசாக எனக்கு எதுவுமே சேஞ்சஸ் தெரியலையே அப்படின்னா ஏன்னா நீங்கள் ஒரு தப்பான ஃபேஸ் பேக் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஃபேஸ் பேக் எது அப்படிங்கிறத பார்த்து அதை போட்டிங்க அப்படின்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா ஃபேஸ் பேக் போடுறவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. படுத்து தூங்குறது, இல்லைன்னா பாட்டு கேட்கறது, சாப்பிட்றது, வேற ஏதாவது வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போவுமே ஃபேஸ் பேக் போடுறது அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் போடுறீங்க முகத்தில், மோஸ்ட்லி சண்டே தான், நான் சொன்ன மாதிரி சண்டே தான் எல்லாருமே ஃபேஸ் பேக் போடுவோம். சண்டே ஃப்ரீயாக இருப்போம். என்ன பண்ணுவோம், சண்டே ஃப்ரீயாக இருக்குன்றதால ஃபேஸ் பேக் போட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் கடன். பட் அது தப்பு. இப்போது ஒரு ஃபேஸ் பேக் ஒரு 10 மினிட்ஸ் தான் உங்கள் ஸ்கின்னில் அது இருக்கணும் அப்படின்னா அது 10 மினிட்ஸ் தான் இருக்கணும். அது மேலே நீங்கள் அதை போட்டுட்டு அதை நீங்கள் மறந்துட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்கின்னு ஒரு கடலமாகவே நீங்கள் போடுறீங்க, போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டீங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அது உங்கள் ஸ்கின்னில் இருக்குது, அதுவே ட்ரை ஆகி ஒரு மாதிரி முகத்தை இழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுரும் ஸ்கின்னை, அதே மாதிரி சுருக்க வர மாதிரி ஆக்கிரும். ஸோ அதை பண்ணக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ்னால் 10 மினிட்ஸ் தான்.
ஸோ அந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேஸ் பேக் போடுறதில்ல. 20 மினிட்ஸ்னா 20 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்னா 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்னா 5 மினிட்ஸ். ஸோ டைமிங் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபேஸ் பேக் போடுறப்போ. அடுத்ததாக வந்து ஃபேஸ் பேக் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது. டெய்லி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபேஸ் பேக் அப்படிங்கிறது ஸ்கின்னை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு பிரைட் ஆக்கிக்கிறதுக்கோ இல்லை ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கோ இதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கும், அதே மாதிரி சுருக்கம் வர்றது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ நீங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறாங்க, இதை டெய்லி யூஸ் பண்ணுங்க அப்படின்னா அதை டெய்லி யூஸ் பண்ணலாம். பட் இப்போ ஒரு கடலை மாவு போடுறீங்க, முல்தானி மெட்டி போடுறீங்க, இந்த ஃபேஸ் பேக்லாம் வந்து டெய்லி போடுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ஓவர் ட்ரை ஆகி சுருக்க வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இதுவுமே வந்து பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை எது டெய்லி யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக்கா இல்லை இது வாரத்தில் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்றத பார்த்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ ஃபேஸ் பேக் வந்து நம்ம போடுறதுக்கு வந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அழகாக காட்டிக்கிறது தான். பட் அதே ஃபேஸ் பேக் வந்து நம்ம தேவையில்லாத டேமேஜ் ஸ்கின்ல ஏற்படுத்திடக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி. அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். Until then, bye from Priya. 60 to 70% ஆஃப் த மேல்ஸ் தான் வந்துட்டு பால்டிங் இஷ்யூஸில் எஃபெக்ட் பண்ண இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். இப்போ என்னென்னா அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு. அப்ராக்சிமேட்லி 80 to 90% மேல்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த பால்டிங் இஷ்யூங்கிறது ரொம்ப. ஸ்கின் பீலிங் பற்றி சொல்லுங்கள். அது என்ன ப்ரொசீஜர், எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் அது பண்ண? ஸ்கின் பீலிங்னா நம்ம தோல் அப்படியே உரிச்சிட போகிறது இல்லை. நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் அண்ட் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட்டும் வி ஷுட் நாட் சே ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட். லைக் நம்ம எந்த ஏரியா நம்ம மேப்பிங் பண்ணியிருக்கோமோ, எந்த ஏரியா கன்சர்ன்டோ அந்த ஏரியா ஹேர் தான் அது. ஆமாம், உங்கள் ஓன் பாடி ஹேர் தான். கிராஃப்ட் ஏரியாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பட்டன் ஷர்ட் போட சொல்லுவோம், டிஷர்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தட் இனிஷியல் ஃபேஸ். அது ஏன்னா போஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டே ஒரு PDF கொடுத்துருவோம் நம்ம பேஷண்ட்டுக்கு. தட் இஸ் அரவுண்ட் 7 to 10 pages. மசில் பேரலிசிஸ் வந்து அவங்க அட்மிட் ஆகுறாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் அந்த பாக்டீரியா பேரே கண்டுபிடிக்கிறாங்க. மெசஞ்சர் மாலிகூல்ஸ் மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, லைப்போசோம்ஸில் அந்த மாதிரி என்கேப்சுலேட் பண்ணி அந்த மாலிகூல்ஸை வந்து இன்க்ரீடியன்ஸுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஏஜ் இருக்குது. ஸோ ரெட்டினால் வென் இட் இஸ் அட்வைஸ்ட் அப்படின்னா above 25 to 27 years ஆஃப் ஏஜ் பேஷண்ட் கிட்ட ட்ரீட் பண்ண போவோம். நம்ம இதை சொல்லிடுவோம், இது உங்களுக்கு விசிபிளாக பீலிங் தெரியும், இது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஸோ உங்களோட கிளினிக்கு ஆண்கள் வராங்களா? என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க ஆண்கள் வந்தால்? இப்போ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலாக. இப்போ நிறைய பேர் இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ட்ரெண்ட் என்னென்னா, நிறைய இப்போ அந்த மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்குலாம் வந்து இந்த FDA அப்ரூவ்டு மினாக்சிடில், பிக்மெண்டேஷன், செனக்ஸ்மிக் ஆசிட், ட்ரை ஸ்கின், செரமைட்ஸ், ஆன்டி ஏஜிங், பெப்டைட்ஸ், டார்க் சர்க்கிள், விட்டமின் K, ஸ்ட்ரெச் மார்க்ஸ், ரெட்டினால். மேம் இப்போ சொன்ன இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பெயின்ஃபுல் ஆர் நான் பெயின்? பெயின் எதுவுமே தெரியாது. ஆல்மோஸ்ட் பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. Taste the Daily.